ரவி சார், குபேரா ட்ரெய்லர் எப்படி இருக்கு? குபேரா படத்தை பேசுனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகேஷ் கம்பளா வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா அவங்க நடித்த வெளிவர படம் தான் குபேரா. இந்த குபேரா படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பூஜை போட்டதுல இருந்தே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மெகா ஹிட் சூப்பர்னு டேரக்டர் தெரிஞ்ச பின்னாடி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கோட மார்க்கெட் வந்து பயங்கர அடி யாருக்குன்னா தனுஷ்க்கு. அவர் என்னன்னு தெரியல, தமிழையும் தாண்டி தெலுங்குல வந்து நிறைய போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த விஜய் சேதுபதி மாதிரி ஆளுகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெலுங்குல போக்கஸ் பண்ணணும் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அவங்கள போக்கஸ் பண்ணி விட்டுறாங்கன்னு நான் சொல்லணும். ஏன்னா தனுஷ் வந்து நான் ஹீரோவா தான் பண்ணுவேன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம விஜய் செஞ்சல ஹீரோவா பண்ணாங்க, ஹீரோவா பண்ணாங்க கேரக்டர் பண்ணாங்க. எனக்கு தேவை நல்ல ரோலா இருந்தா வந்து அதை என்ன சொல்றது கெஸ்ட் பிரின்ஸ்ல பண்ணிட்டு போவேன் அப்படின்னு மாதிரி ஒரு கேரக்டர். சோ அதனாலே நம்ம தெரியல அவருக்கு லார்ட் பாத்தீங்கன்னா உப்பண்ணான்னு ஒரு படம் பண்ணாங்க இல்லைன்னா சரியான படம். அதுல பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அப்பாவுக்கு ரோல். சோ இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவரோட மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா எழுது. திடீர்னு பார்த்தா இந்தியில இருந்து கிறிஸ்துமஸ் கேட்ரினா கைஃப் ஒரு நடிகைன்னு கூப்பிடுறாங்க. சோ அதெல்லாம் வந்து வாய்ப்பு இப்ப தேடி வருது வீடியோஸ்க்கு. ஏன்னு கேட்டா எந்த வித பின்னாடி என்ன நடக்கும்னா எதிர்பார்க்காம நம்ம ஒரு நடிகன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்மளால நடிக்க முடியும், ஹீரோவா தான் பண்ணுவேன், அப்படிதான் ஆணிலாம் புரிஞ்சுவேன், அதெல்லாம் எதுவுமே இல்லாம அவர் வந்து பண்றதுனாலே நமக்கு தெரியும். ஆனா தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா செம்ம அட்டி யாருக்கு இல்லைன்னா ஆர்கேட் இல்ல. சோ நம்ம நிக்கணும்னா டைரக்ட் தெலுங்கு படத்தை பண்ணணும் முடிவெடுக்காங்க. அதுல வந்து உருவானதுதான் குபேரா. குபேராவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு அவார்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க படம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான கிட்ட வந்து தேர்ந்தெடுத்தாரு. கிட்ட பாத்தீங்கன்னா வழக்கம் போல தெலுங்கு படத்துடைய மசாலா கலந்த கதை தான். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கார்பரேட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதிலாம் தேவையில்லை, எங்களுக்கு தேவை மணி மணி மணி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மணியை வச்சு பவரை வச்சு நம்ம அடக்குமுறை செஞ்சு ஏஐல உடுக்கி அவங்க கிட்ட இருந்து நம்ம சுரண்டிதான் நம்ம வந்து இந்த கம்பெனி நடத்த முடியுங்கிற மாதிரி ஒரு வெறி பிடிச்ச ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியுடைய வில்லன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சமூக நீதி, சமூக அக்கறை, ஒரு நாடுனா இப்படிதான் இருக்கணும், நம்மலாம் இப்படிதான் இருக்க போராடுற ஒரு ஏழை பையன். இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பாரத பெரிய கதையா இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்டிவேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு பணக்காரனை ஒரு பிச்சைக்காரன் வந்து மோதி தோக்கடிக்கிறது தான் வந்து மோட்டிவேஷன். அப்பதான் பாக்குறவங்க இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய படத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சிவகார்த்திகேயன் படத்துக்குள்ள அது உதாரணம். சிவகார்த்திகேயனோட சக்சஸ் கூட அதுதான் உதாரணம் சொல்லலாம். உதாரணத்துக்கு மான் கராத்தே மான்கரத்துல தெருல வந்து சும்மா ரோட்டு சண்டை போட்டு வந்து பாத்தீங்கன்னா அவன் அடிக்கிற வில்லன் யார் தெரியுமா? இன்டர்நேஷனல்ல சாம்பியன். அவனை வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணுவாப்புல மான் கராத்தே. காக்கி சட்டை பாத்தீங்கன்னா சாதாரண கான்சர். அவர் என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா யார தெரியுமா? ஆர்கானை வந்து தொழில் கிடைக்கிற பெரிய மாஃபியா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் ட்ரீட் பண்றாரு. அடிக்காத முப்ப பையன் தெருவுல சும்மா டாக்டர் பொண்ண கரெக்ட் அதுதான் வந்து பண்ண. இந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் படம் எல்லாமே வந்து பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். அதுதான் வந்து அவரோட சக்சஸ். எல்லா படத்தையும் நீங்க வச்சுக்கீங்க, அதுதான் அவரோட சக்சஸ். சோ அந்த மாதிரி இந்த படத்தோட மோட்டிவேஷன் என்னன்னா ஒரு ஏழை பையன் பெரிய கார்பரேட் கம்பெனி அழிக்க ட்ரை பண்றான், ஒரு நாட்டையே உழுக்கக்கூடிய சக்தியா உருவாகலாம். அதனாலே நம்ம கதை வந்து பயங்கர ஓகே. இப்ப வந்து தமிழ் மக்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா தெலுங்குல பாத்தீங்கன்னாலே ஏகப்பட்ட படங்கள் வந்துச்சு. தமிழ்லயும் பாத்தீங்கன்னா சம்பந்தமா நிறைய படம் வந்துச்சு. ஆனா இதுல வந்து தனுஷும் அந்த டைரக்டர் சேர்ந்து தமிழ் மக்களுக்கும் தெலுங்கு மக்கள் பிடிக்கிற மாதிரி எப்படி வித்தியாசமான புதுசா ஒரு ஸ்கீம் கிரியேட் பண்ணி இந்த படத்தை ஜெயிக்க வைக்கலாம். அந்த படத்தோட வெற்றி. ஓகே, ட்ரெய்லருக்கு வருவோம். இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுட்டா என்ன பொறுத்தவரை இம்ப்ரெஸ் ஆகவே இல்லைங்க. தனுஷோட படத்துல வர ட்ரெய்லர் மாதிரி ஒரு 10% கூட இந்த படம் இல்லை. நாகார்ஜுனும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இல்லை. அவனோட ரோலும் பாத்தீங்கன்னா அவங்க எஸ்டாப்ளிஷா இல்லை. ரஷ்மிகா மந்தனாவும் பாத்தீங்கன்னா அவங்களோட ரோலே பாத்தீங்கன்னா சும்மா சரியான ஒரு சின்ன ஒரு கைடு மாதிரி வந்து போவாங்க இருக்குது. சோ அதுதான் அவங்களோட ரோலா இருக்க போகுது. தனுஷ் பாத்தீங்கன்னா ஏழை பையன் நல்லா தெரியுது. தனுஷ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, சூப்பரான டைரக்டர், செம்மையான டைரக்டர். நம்பி போனதுக்கு திருப்பதியில மலை அடிவாரத்துல உட்கார வச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு ஐயா சாமி இந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லும் போது அந்த அரங்கமே அதிர்ந்துச்சு. அதுதாங்க உண்மை. என்னன்னா பாட்டு பிச்சைக்காரன் அதுக்காட்டி திருப்பதியில போயிட்டு மொட்டை வெயில எடுத்து சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணோம். எல்லாருமே வந்து கைதட்டி ரசிச்சாங்க. சோ இதுல இருந்து தெரிஞ்சிச்சு அந்த கேரக்டர் வந்து ராவா போட்டு பிளே பண்ண போகுது. தனுஷ்க்கு ஏத்த மாதிரி ரோல்.
சும்புவை வந்து ஒரு பிச்சைக்காரனா காமிச்சு, கமலாசன் சார் காமிச்சு, விக்ரம வந்து பிச்சைக்கார மாதிரி காமிச்சு, அதே மாதிரி கம்ச வந்து பிச்சைக்காரன் வந்து செம்ம ஆப்டா இருப்பாங்க. அது சந்தேகமே கிடையாது. அப்படியே இருப்பாங்க. நீங்க வந்து உட்கார்ந்து டபத்துல உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து அவருக்கு பயங்கர ஸ்ட்ராங். அதனாலதான் வந்து சொல்றாங்க எல்லாரும் தனுஷ் இந்த படம் வந்து அவார்டை நோக்கி வாங்கி நடிகை சொல்றாங்க. ஆனா ஒரு அவார்ட் படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா வந்து ஜாஸ்தி இருந்தா அவார்ட் தர மாட்டாங்க. அது நல்லாவே தெரியும். ராவா ஏதாவது சொல்லணும், அப்பதான் அது அவார்டை நோக்கியே போக முடியும். அவார்டு எல்லாம் கிடைக்குதா அப்படின்னா நீங்க வந்து காசை கொடுத்து வாங்கிக்கலாம், காசு கொடுக்காம வாங்கிக்கலாம். நேஷனல் அவார்டு எல்லாம் போகாது. ஏன்னா கமர்ஷியல் இல்லாத தெலுங்கு படத்துல பார்க்க சொல்லுங்க டூரிஸ்ட் எப்படி எங்கேயாவது கமர்ஷியல் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்பயுமே அந்த படம் அவார்டை நோக்கி அந்த படத்துக்கு சசிகுமார் அவார்டு கொடுக்கலாம். அயோத்தி படம் பாருங்க பண்ணிருப்பாங்க. அந்த படத்துக்கு அவார்டு கொடுக்கலாம். அயோத்தி படத்தை பார்த்துட்டு கவர்மெண்டே ஒரு சட்டமே போட்டுருக்காங்க. என்ன சட்டம் தெரியுமா? இந்த மாதிரி வெளிமாநிலத்துல வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த சர்டிபிகேட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தளர்த்திட்டு 1 லட்சம் மானியமும் இப்ப கொடுத்து அவங்க சொந்த ஊருக்கு வந்து அவங்களுடைய லாஸ்ட் ரைட்ஸ் அனுமதி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ வந்து அயோத்தி படம் பார்த்திருந்த மக்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லிச்சு. எப்பேற்பட்ட படம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சசிகுமார் சார் நிறைய பேர் சசிகுமார் சாருக்கு ஏன் சொல்லிக்கிறோம், இனிமே நீங்க கேர்ஃபுல்லா மூவ் பண்ணுங்க சார். பிரம்மன் மாதிரி ஒரு என்ன சொல்றது, உங்க கிராஃபியே டவுன் பண்ற மாதிரி ஒரு 10 படம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாம அருமையான ரோலை செலக்ட் பண்ணி டூரிஸ்ட் எப்படி அயோத்தி இங்க வந்து என்ன நாடோடிகள் கூட வச்சுக்கோங்க, சுப்பிரமணியம் கூட வச்சுக்கோங்க, அங்க வந்து சுந்தரா பாண்டியெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கேரக்டர் பண்ண போது சார் வெற்றிவேலை விட ஒரு அருமையான படம் சொல்ல முடியுமா? அந்த வெற்றிவேல வந்து அந்த சீனை இப்போ நம்ம வந்து அந்த ரீல்ஸ்ல பார்த்தாங்க கண்ணுலாம் கலணும். அந்த பொண்ணு வந்து வீட்டுல உட்காந்துருக்கா. அப்ப வந்து கொரியர் பாய் வர்றாரு, உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் சார் பேரை வந்து சொல்றாங்க. இவன் அமைதியா உட்காந்துருக்கா. அம்மா காரி படுப்பாங்கல்ல இருந்து எழுதி உட்காந்து வாங்கி சொல்லிட்டு கேட்கறாங்க. கொரியர் பாய் சொல்றாரு, இந்த வீட்டுல தானமா இவர் இருக்காருன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இந்த ஓடியார் அம்மா காரி இந்த வீட்டுக்கு வந்து புரியுதாப்பா கொடுப்பான்னு கேட்டாங்க. ஏமா பேரை சொல்றான், அவங்க வந்து கொரியரை வாங்க பாருங்க, அவர் பேர் இதா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. என்னடா பேர் தெரியாம கட்டிட்டு வந்த எனக்கு தெரியாது சொன்ன போது நம்ம வந்து அந்த இதை ரிவீல் பண்றாப்புல ஒரு பாத்து பொண்ணு, அதாவது ஃப்ரெண்டுக்கான வேற பொண்ணை கட்டிட்டு வந்துவாங்க. அந்த பொண்ணு நாள் அந்த குடும்ப பாத்து எல்லாருமே தற்கொலை பண்ண போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வருவாரு. அந்த சீன் வந்து சொல்றாங்க எந்த மாமியாரா அப்படியே கொஞ்சம் அதுல வந்து அவங்க பண்ணிருப்பாங்க. அந்த சங்கரோட அம்மா கேரக்டர் அப்பா கேரக்டர் இளவரசி பண்ணிருப்பாங்க. அப்படியே ஒரு மாசம் நடுக்க வந்துடும். அந்த மாதிரி ஒரு சீன் வந்து வெற்றிகள் வச்சிருக்காங்களா, இதுதாங்க சக்குமா. ராஷ்மிகா மந்தனாக்கு இந்த ஒரு ரோல் ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே வந்து ஒரு மாதிரி நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காவே இல்ல, ஒரு ஹீரோயினை பாக்குற மாதிரி இல்ல, ரொம்ப டிஃபரெண்டா ஒரு ரோலா இருக்கு. இது படத்துல ஒர்க் அவுட் ஆகுமா? ட்ரெய்லர்ல ஃபர்ஸ்ட் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ராஷ்மிகா மந்தனா அளவு அதை வந்து கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணா அந்த பாயிண்ட் வந்து நீங்க தப்பிச்சிடலாம். ஆனா அதே மீறி இவங்க வந்து ஒரு ஆளு, இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவரை, ஒரு அன்பை பரிமாறவும், ஒரு கைடன்ஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு டீச்சர் மாதிரி தனுஷ்க்கு வந்து பிளே பண்றாங்க. என்ன பொறுத்தவரை அது முன்காணி அவங்க வந்து கிட்ட ரகசியத்தை வச்சுருக்காங்களான்னு தெரியல. ரஷ்மிகா மந்தனோட ரோல் வந்து இன்ஃபேக்டே ஆகும். ட்ரைலர்ல வந்து சுத்தமாவே பண்ணலாம். அவங்க காமிச்சிருந்தாவே வேற மாதிரி ஒரு டைலாக போட்டு அவங்கள ஒரு ஹீரோயினா பார்க்க முடியுதா இந்த சீன்ஸ் எல்லாம்? பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவார்டு பண்ணாங்கனால ஒரு கேரக்டரா வாழ வச்சிருக்காரா டேரக்டர் தெரியாது. மொத்தத்துல வந்து இந்த குபேரா படம் பயங்கர கன்ஃபியூஷன். இது என்ன சொல்ல வர்றாங்க, இங்க ஒரு கட்டு அங்க ஒரு கட்டு, ஒரு ப்ராப்பரான ஒரு கதையை தெரிஞ்சுக்கூடாதுன்னு கேட்கலாங்களா? தனுஷ் யாரும் தெரியக்கூடாது, நாகார்ஜுனா யாரும் தெரியக்கூடாது, ரஷ்மிகா மந்தனா யாரும் தெரியக்கூடாது. ஒட்டு மொத்தத்துல ட்ரைலர்ல வந்து பெரிய எமோஷனும் கிடையாது, பெரிய ஒரு டைலாகும் கிடையாது, பெரிய ஒரு என்ன சொல்றது பயங்கரமான சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப 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 நார்மல். அந்த மாதிரிதான் இந்த படம் எப்படி வாரிசு படத்துல வந்து கட்டலாம் அப்படி இப்படி பண்ணிட்டு கடைசியில வந்து மொத்தம் வாங்கிட்டு கடைசியில வந்து 6 மாசம் கழிச்சு அந்த டேரக்டர் பிடிக்க சொல்றாரு, இந்திராஜ் சொல்றாரு இந்த படம் பயங்கர கஷ்டம் 60 கூட கேரளாஜ் ஆகும். அப்போ எவ்வளவு பெரிய நஷ்டத்தை வந்து ஆரம்பத்துல சொல்லாம 6 மாசம் கழிச்சு சொல்றதுலாம் வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் தாக்கு. அப்ப அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். தனுஷோட வந்து கேரியரே வந்து நல்லா ஸோ இவருக்கு ஒரு படம்லாம் நினைக்க மாட்டாரு, அவருக்கு சரியான எஃபோர்ட்டை போடுவாங்க. ஒட்டுமொத்தமா தனுஷோட எஃபோர்ட் எல்லாம் சீன் அடிச்சிடாங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.